எக்ஸ்கியூஸ் மீ, மன்னிக்கணும், நான் பேங்க கொள்ளையடிக்கிறதுக்காக வந்திருக்கேன். என்ன சிரிக்கிறீங்க? அட என் ட்ரெஸ் தாங்க ஜோக்கர் மாதிரி இருக்கு. சீரியஸாவே சொல்றேன், நான் பேங்க் கொள்ளையடிக்க தான் வந்திருக்கேன். உண்மையை சொன்னா நாட்டுல எவ்வளவுமே மதிக்க மாட்டீங்களா? பா என்ன சீன் போங்க. நிறைய சுகமான சீன்கள் பார்த்துருப்பீங்க பாக்யராஜ் இந்த 2 நாள் இறந்ததுல. இப்ப நம்ம பார்க்க போறது அவரோட திரைக்கதை மன்னன் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த ஸ்கிரீன் பிளேல பெஸ்டா கொடுத்துருக்கிற ஒரு சில படங்கள் உங்களுக்காக. ருத்ரா படத்துல வர இந்த ஒரு சீனுங்க, ஒரு பான சோறுக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த ஒரு 10 நிமிஷம் சீனு எவ்வளோ என்கேஜிங்கா எடுத்திருக்காரு பாருங்க. ஒரு பேங்க்ல போய் தனியாளா ராபரி. இப்பெல்லாம் படம் எடுக்கிறத பாருங்க, ஒரு ஃபுல் படத்துலயும் அப்படியே பெருசா பிளான் போட்டு 4 பேர் 5 பேர் சேர்ந்து இங்க இப்படி போனோம் அப்படி போனோம், அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. ஜஸ்ட் ஒரு ஜோக்கர் ட்ரெஸ்ஸை போட்டு திரும்பி வரும்போது ஒரு பெரியவரோட காஸ்டியூம்ல வருவாரு. பட் நமக்கு அப்படியே நம்பகத்தன்மை இருக்கும். ஒவ்வொரு சீனும் ரசிக்கிற மாதிரி எடுத்திருப்பாரு. இது மாதிரிதான் ஒவ்வொரு படங்கள் அவர் முத்து முத்தா எடுத்ததும். அடுத்து ஒரு படத்தை பாருங்களேன். என்ற காதலி உங்களுக்கு மனைவி ஆயிட்டு வரும், ஆனால் உங்கள் மனைவி எனக்கு காதலி ஆயிட்டு வராது. ஜென்சி 2K கிட்ஸ்க்கு இந்த படம் தெரியாதுங்க. இந்த கிளைமேக்ஸ் தான் டியூட் படத்தோட ஃபுல் கதை அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா, அந்த 7 நாட்கள் பெஸ்ட் ஆஃப் த ஸ்கிரீன் பிளே அப்படின்னா இந்த ரைட்டிங்கை சொல்லலாம். அந்த ஃபைனல் கிளைமேக்ஸ் சீன் யாருனால மறக்க முடியும்? அப்புறம் முந்தானம் முடிச்சு, அதுதான் அவரோட ஐகானிக் மூவி. முருங்கா கூட்டு, முருங்கா பொரியல், முருங்கைக்கீரை, முருங்கைப்பூவு, முருங்கா சாம்பார். என்னது எல்லாம் ஒரே முருங்காமயமா இருக்கு. சமலங்க. ஒவ்வொரு சீனும் ஒரு முருங்கைக்காக்கு இவ்வளோ பெரிய ஸ்பெஷாலிட்டி கொடுத்து அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ்னு பண்ண இந்த முந்தானம் முடிச்சு படம் அவருக்கு ஒரு பெஸ்ட் ஆக்டர்னு ஃபிலிம்ஃபேர் அவார்டும் வாங்கி கொடுத்துருந்துச்சு. நடிகர், இயக்குனர், ப்ரொடியூசர்னு எல்லா அவதாரமும் எடுத்து அவர் இசையிலையும் கலக்கி இருப்பாரு. அதே மாதிரி அடுத்து ஒரு படங்க, இன்று போய் நாளை வா. காமெடினா இதுதான்ப்பா. வீட்டு வாசல்ல வந்து நிக்கணுமா, அந்த நேரத்துல என்ன கட்டிக்க போறவர் வருவாரா? அவர் எப்படி இருப்பாரு அடையாளம் சொல்லியிருப்பானே, அதாவது என்ன பேண்ட் என்ன ஷர்ட்னு சொன்னாரே. வெள்ளை ஷர்ட் கருப்பு பேண்ட். இல்ல இல்ல, கருப்பு ஷர்ட் வெள்ளை பேண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு பெஸ்டான காமெடி. ஒவ்வொரு சீனும் ரசிக்க வச்சிருப்பாங்க. இந்த கண்ணால் அட்டுதிங்க ஆசையில கூட நம்ம சந்தானம் நடிச்சது இந்த படத்தை ஒட்டின வந்த அந்த சீன்ஸ் தான். அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அது போக அவர் அது மட்டும் இல்லாம டான்ஸ்லயும் கலக்குவாரு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஒரு எக்ஸசைஸ் பண்ற மாதிரி இருக்கும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா அதுவுமே அவ்வளோ ரசிக்கிற மாதிரி இருக்கும். இந்த ராசுகுட்டி படத்துல வரத பாருங்களேன். ஹோலி 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 சுபலாலி லாலி லாலி. நம்ம பார்த்த எல்லாமே ஒரு சின்ன மணித்துளிகள் தான். அவரோடது கடல் அளவு பெருசு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். டார்லிங் டார்லிங் டார்லிங், அப்புறம் இந்த சுவரில்லாத சித்திரங்கள், சின்ன வீடு, இன்னும் நிறைய படங்கள் இருக்குங்க. நான் ஒரு சில படங்களை மறந்துருக்கலாம், கமெண்ட்ஸ்ல நீங்க போடுங்க. வீட்டுல விசேஷங்க, இன்னும் வேட்டியை மடிச்சுக்கிட்டுன்னு பல படங்கள், பல அவதாரங்கள் எடுத்திருப்பாரு. அவசர போலீஸ் 100 அப்பா என்ன படங்க, அப்படியே ஒரு எம்ஜிஆரையும் எங்க வீட்டு பிள்ளை பார்த்த மாதிரி இருக்கும். அந்த ரேஞ்சுக்கு எடுத்திருப்பாரு. ஸோ அப்படிப்பட்ட பாக்யராஜ் will live in our hearts forever அப்படின்னே சொல்லணும். அவரோட முக்கியமான டயலாக்ஸ் அவர் சொன்னதை வச்சே இந்த வீடியோவை முடிக்கிறது தான் நிச்சயமா அவர் கொடுக்குற ஒரு டிசர்விங் சல்யூட் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இப்போ பார்க்கலாம் அவர் சொல்ற. லைஃப்பில் என்ன நம்ம சாதிச்சாலும் இன்னும் நம்ம கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி என்றைக்குமே கற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். அதே மாதிரி நம்ம சந்திக்கிற ஒவ்வொரு மனிதர்கிட்ட இருந்தும் நம்ம கற்றுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டே இருக்கணும்.